இட்லி சாம்பார் செய்கிறதுக்கு 3 கைப்பிடி துவரம் பருப்பை குக்கரில் ஆட் பண்ணி 3 தண்ணி விட்டு நல்லா அலசிக்கோங்க. கொஞ்சோண்டு கட்டி பெருங்காயம் போட்டு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு 3 விசில் வச்சிங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா பருப்போட நறுக்கி வச்ச காய்கறி எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கேரட், கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் எவ்வளோ மிளகாய்த்தூள் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது தேவையான அளவு உப்பு, கல் உப்பு சேர்த்து மூடி வச்சு 1 விசில் வச்சிங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இப்போ இட்லி சாம்பார் பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இட்லி சாம்பார் பொடி செய்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்து அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா அரைச்சி அந்த இட்லி சாம்பாரோட சேர்த்திங்க அப்படின்னா நல்ல மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் கடுகு தாளித்து இட்லி சாம்பாரோட சேர்த்துட்டு கருவேப்பிலையை தாளிக்காமல் சும்மா பச்சையாக சேர்த்திங்க அப்படின்னா நல்ல மணமாக இருக்கும். அதான் ரெடி.